மறக்கப்பட்ட கோட்டை, த ஃபர்காட்டன் ஃபோர்ட். அத்தியாயம் 1. நிலவொளியில் ஒரு நிழல். தஞ்சாவூர் மாவட்டத்தின் வரைபடத்தில் கூட தேடினால் கிடைக்காத ஒரு ஒதுக்குப்புறமான கிராமம் வீரபாண்டியன்பட்டி. இயற்கை எழில் கொஞ்சம் கிராமமாக தெரிந்தாலும் அதன் ஆன்மாவில் ஏதோ ஒரு பயம் உறைந்திருந்தது. அங்கு மாலை 6 மணி ஆனதும் பறவைகள் கூட அமைதியாகிவிடும். வீடுகளின் ஜன்னல்கள் இழுத்து மூடப்படும். தெருக்களில் உலவும் நாய்கள் கூட ஊளையிட அஞ்சி மூலைகளில் ஒண்டிக்கொள்ளும். அந்த கிராமத்தின் எல்லைக்கு அப்பால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் மலைச்சரிவின் விளிம்பில் ஒரு பிரம்மாண்டமான அரக்கனை போல நின்றது அந்த பழைய கோட்டை. நூற்றாண்டுகளாக அந்த கோட்டையின் கதவுகள் திறக்கப்படவில்லை. அதன் கற்களில் படர்ந்திருந்த பாசிகள் பல ரகசியங்களை மறைத்து வைத்திருந்தன. ஊர் பெரியவர்கள் திண்ணையில் அமர்ந்து புகையிலை மென்றபடி கிசுகிசுப்பார்கள். அது சாதாரண கோட்டை இல்லை, அது ஒரு சிறைச்சாலை. எதற்கு தெரியுமா? மனிதர்களுக்கு அல்ல, மனித உருவிலிருந்த ஏதோ ஒரு சாபத்திற்கு. யாரும் அதன் அருகே கூட செல்வதில்லை. ஆனால் அந்த இரவு வித்தியாசமாக இருந்தது. வானத்தில் முழுநிலா ஒரு பிணத்தின் வெளிரிய முகத்தைப் போல பிரகாசித்தது. காற்றின் வேகம் வழக்கத்திற்கு மாறாக குளிர்ந்து வீசியது. கிராமத்தின் எல்லையில் இருந்த ஒற்றையடி பாதையில் கையில் ஒரு விலை உயர்ந்த கேமரா ஸ்டிக்குடன் ஒரு இளைஞன் நடந்து வந்தான். அவன் பெயர் அர்ஜுன். சென்னையின் பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து தனது அர்பன் லெஜெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக வைரல் கண்டென்ட் தேடி வந்தவன். அவனுக்கு பேய்கள் மேல் நம்பிக்கை இல்லை, ஆனால் பேய்கள் மூலம் கிடைக்கும் வியூஸ் மேல் அசாத்திய நம்பிக்கை இருந்தது. அவன் கேமராவை ஆன் செய்து பேச ஆரம்பித்தான். ஹலோ நண்பர்களே, நான் இப்போ இருக்கிறது வீரபாண்டியன்பட்டி. இதோ பின்னாடி தெரியுதே, இதுதான் அந்த ஃபார்பிடன் ஃபோர்ட். இந்த ஊர் மக்கள் இதை பத்தி பேசவே பயப்படுறாங்க. ஆனா நாம இன்னைக்கு இந்த மர்மத்தை உடைக்க போறோம். ஆர் யூ ரெடி? அவன் கோட்டையின் நுழைவாயிலை நெருங்கினான். கோட்டை வாயில் அமானுஷ்யமாக உயர்ந்து நின்றது. அதன் பிரம்மாண்டமான கல் கதவுகளில் செதுக்கப்பட்டிருந்த பழங்கால தமிழ் எழுத்துக்கள் அவனது டார்ச் வெளிச்சத்தில் மின்னின. அவன் அதை வாசிக்க முயன்றான். உள்ளே வரும் உயிர் வெளியே செல்லாது. காலத்தின் கணக்கு இங்கே முடிவடையும். வாவ், என்ன ஒரு மார்க்கெட்டிங் என்று சிரித்தபடி கேமராவிடம் சொன்னான் அர்ஜுன். கதை நல்லா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் கதவை தள்ளினான். துருப்பிடித்த இரும்பின் உரசல் சத்தம் அந்த நிசப்தமான இரவில் பெரும் இடியைப் போல கேட்டது. அவன் உள்ளே நுழைந்த அடுத்த நொடி தட் பின்னால் இருந்த கதவு யாரோ பலமாக அரைந்தது போல மூடிக்கொண்டது. அர்ஜுன் திடுக்கிட்டு திரும்பினான். அதை திறக்க முயன்றான். ஆனால் மலை போல அசைக்க முடியாமல் நின்றது அந்த கதவு. யாராவது இருக்கீங்களா? காத்து அடிச்சிருக்கும். அவன் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். ஆனால் அவன் உடல் நடுங்க ஆரம்பித்தது. கோட்டைக்குள் மூடுபனி போல ஒரு மர்மமான இருள் படர்ந்திருந்தது. அங்கிருந்த சிலைகள் பாதி உடைந்த நிலையில் ஏதோ ஒரு வேதனையில் அலறுவது போல தெரிந்தன. அவன் மெதுவாக முன்னே நடந்தான். ஒவ்வொரு அடியும் தரையில் படும்போது எழும் சத்தம் அந்த பெரிய மண்டபத்தில் பலமுறை எதிரொலித்தது. அப்போது அவனது கேமரா ஸ்கிரீன் திடீரென ஃபிளிக்கராக ஆரம்பித்தது. டிஜிட்டல் திரையில் கோடுகள் ஓடின. அர்ஜுன் கேமராவை சரி செய்ய முயன்றபோது ஸ்கிரீனின் மூலையில் ஒரு உருவம் தெரிந்தது. ஒரு வெள்ளை உடை அணிந்த நிழல் ஒரு தூணுக்கு பின்னால் நின்று அவனை பார்ப்பது போல இருந்தது. அவன் கேமராவை கீழே இறக்கிவிட்டு நேரடியாக பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. இது ஜஸ்ட் லென்ஸ் ஃபிளேர் தான் என்று முணுமுணுத்தான். திடீரென அந்த அமைதியை கிழித்துக்கொண்டு ஒரு மெல்லிய சிரிப்பு கேட்டது. ஒரு பெண்ணின் சிரிப்பு. அர்ஜுன் உறைந்து நின்றான். யாரது? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் என்று கத்தினான். ஆனால் அவனுக்கே தெரியும் அங்கே நெட்வொர்க் துண்டிக்கப்பட்டு விட்டது என்று. அவன் மெதுவாக கேமராவை சுற்றினான். தூரத்தில் ஒரு சிதைந்த சுவரோரம் அந்த வெள்ளை நிழல் இப்போது தெளிவாக நின்றது. அதன் முகம். அதில் கண்கள் இல்லை, வாய் இல்லை, வெறும் இருள் மட்டுமே இருந்தது. அந்த உருவம் அவனை நோக்கி நகர ஆரம்பித்தது. அது நடக்கும்போது டக் டக் என்று பழைய காலத்து மரக்கட்டைகள் தரையில் மோதும் சத்தம் கேட்டது. அர்ஜுன் பீதியில் ஓட ஆரம்பித்தான். அவனது கேமரா தரையில் விழுந்து உருண்டது. அவன் ஒரு பெரிய இருட்டு மண்டபத்திற்குள் நுழைந்து மூச்சிறைக்க நின்றான். அவன் தன் கையில் இருந்த மொபைல் டார்ச்சை அடித்தான். கேமரா ஸ்கிரீன் இன்னும் ஆன்லேயே இருந்தது. அதில் தெரிந்த காட்சி அவனது இதய துடிப்பை நிறுத்தியது. கேமரா தரையில் கிடந்தது, ஆனால் அதன் கோணத்தில். அந்த நிழல் இப்போது அர்ஜுனுக்கு மிக அருகில் அவன் முதுகுக்கு பின்னால் நின்றிருந்தது. அவன் மெதுவாக திரும்பினான். அடுத்த நொடி ஒரு பயங்கரமான கத்தல் அந்த கோட்டை முழுவதும் எதிரொலித்தது. பிறகு மீண்டும் அதே மர்மமான அமைதி. அத்தியாயம் 2. மறைந்த உண்மை. மறுநாள் காலை சூரிய வெளிச்சம் வீரபாண்டியன்பட்டியின் மேல் பட்டாலும் அந்த ஊரின் பயம் குறையவில்லை. அர்ஜுன் தங்கியிருந்த லாட்ஜின் உரிமையாளர் அவன் இரவு முழுவதும் திரும்பாததைக் கண்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்தார். வழக்கை விசாரிக்க வந்தவர் இன்ஸ்பெக்டர் சூர்யா. 35 வயது, கட்டுமஸ்தான உடல், எதற்கும் அஞ்சாத கண்கள். பேயாவது பிசாசாவது
எல்லாம் மனப்பிராந்தி என்பது அவரது கொள்கை. சார், அவன் அந்த பாழடைஞ்ச கோட்டைக்கு போறதா சொன்னான் சார். நான் தான் தடுத்தேன், கேக்கல என்றார் லாட்ஜ் ஓனர் பதற்றத்துடன். சூர்யா தனது ஜீப்பை அந்த கோட்டையை நோக்கி செலுத்தினார். ஊர் எல்லையில் மக்கள் கூடி நின்று அவரை தடுத்தனர். ஒரு முதியவர் ஓடி வந்து ஜீப்பை மறித்தார். தம்பி, போகாதே, அது மனுஷங்க நடமாடுற இடமில்லை. அங்க போன எவனும் இதுவரைக்கும் முழுசாத் திரும்பல. சூர்யா சிரித்தார். பெரியவரே, நான் கையில துப்பாக்கி வச்சிருக்கேன். உங்க பேய் ஏதாவது வந்தா சுட்டுட்டு வந்துட்டே இருப்பேன். வழிய விடுங்க. ஜீப் கோட்டைக்கு முன் நின்றது. அந்த இடத்தை பார்த்ததும் சூர்யாவுக்கே ஒரு கணம் உடல் சிலிர்த்தது. ஏதோ ஒரு தீய சக்தி தன்னை உற்றுப் பார்ப்பது போன்ற உணர்வு. ஆனால் அதை உதறிவிட்டு இறங்கினார். அவர் உள்ளே நுழைந்தபோது அதே கல்கதவு வாசகம் அவரை வரவேற்றது. உள்ளே வரும் உயிர் வெளியே செல்லாது. சூர்யா கையில் ஒரு பெரிய டார்ச்சுடன் உள்ளே சென்றார். தரை முழுவதும் தூசிகளும் உடைந்த கற்களும் கிடந்தன. தரையில் சில கால் தடங்கள் தெரிந்தன. அர்ஜுன்தான் என்று சூர்யா உறுதிப்படுத்தினார். அந்த தடங்களை பின்தொடர்ந்து அவர் மண்டபத்திற்குச் சென்றார். அங்கே ஒரு தூணுக்கு அடியில் அர்ஜுனின் கேமரா கிடந்தது. சூர்யா அதை எடுத்து துடைத்தார். அதிசயமான விஷயம், அதன் பேட்டரி இன்னும் தீரவில்லை. அவர் பிளே பட்டனை அழுத்தினார். வீடியோ ஓடியது. அர்ஜுன் பயந்து ஓடுவது. யாரோ என்னை துரத்துறாங்க என்று அவன் கத்துவது. பிறகு அந்த நிழல். சூர்யா வீடியோவை பார்த்தபடி உறைந்து நின்றார். அந்த நிழல் அர்ஜுனுக்கு பின்னால் நின்றபோது அதன் உருவம் மெதுவாக மாற ஆரம்பித்தது. அது ஒரு உருவமல்ல, அது ஒரு புகைமூட்டம் போல அர்ஜுனைச் சுற்றி வளைத்தது. வீடியோவின் கடைசி நொடியில் அர்ஜுனின் முகம் கேமராவிற்கு மிக அருகில் வந்தது. அவனது கண்கள் பிதுங்கி வாய் திறந்திருந்தது. ஆனால் அவனது முகத்தில் தெரிந்த பயம் ஏதோ ஒரு பழைய காலத்து நபரை பார்த்தது போல இருந்தது. வீடியோ முடிந்தது. திடீரென சூர்யாவுக்கு பின்னால் ஒரு சத்தம் கேட்டது. டக். அவர் மின்னல் வேகத்தில் துப்பாக்கியை எடுத்து திரும்பினார். அங்கே அந்த வெள்ளை உடை நிழல் நின்றது. யார் நீ? கையை தூக்கு என்று அதிகாரத்துடன் கத்தினார் சூர்யா. அந்த நிழல் அசையவில்லை. ஆனால் அதிலிருந்து ஒரு குரல் வந்தது. அது அர்ஜுனின் குரல் போலவும் இருந்தது. அதே சமயம் பல 100 பேர் சேர்ந்து பேசுவது போலவும் இருந்தது. சூர்யா, நீயும் வந்துட்டியா? இங்க காலத்துக்கு முடிவு கிடையாது. நீ தேடி வந்தவன் இப்போ இந்த கோட்டையோட ஒரு கல்லா மாறிட்டான். அடுத்து நீ. சூர்யா துப்பாக்கியால் சுட்டார். டும். தோட்டாக்கள் அந்த நிழலை துளைத்து சென்று பின்னால் இருந்த சுவரில் பட்டன. அந்த நிழல் கரையவில்லை. மாறாக அது மெதுவாக பெருக ஆரம்பித்தது. கோட்டையின் கதவுகள் பெரும் சத்தத்துடன் மீண்டும் மூடிக்கொண்டன. சூர்யா இப்போது கவனித்தார். அர்ஜுனின் கேமரா ஸ்கிரீனில் இப்போது சூர்யாவின் உருவம் தெரிகிறது. ஆனால் கேமராவில் தெரியும் சூர்யாவுக்கு பின்னால் ஒரு பழைய காலத்து மன்னரின் உருவம் கத்தியுடன் நின்றது. உண்மை என்னவென்றால் இந்த கோட்டை ஒரு கால இயந்திரம் போன்ற சிறை. இங்கு சிக்குபவர்கள் மீண்டும் தங்கள் காலத்திற்கு போக முடியாது. சூர்யா தனது வாக்கி டாக்கியை எடுக்க முயன்றார். ஆனால் அதிலிருந்து கேட்டது வெறும் அலறல் சத்தங்கள் மட்டுமே. அவர் சுற்றிலும் பார்த்தார். கோட்டையின் சுவர்கள் இப்போது மெதுவாக இரத்தம் கசிவது போல சிவக்க ஆரம்பித்தன. மர்மத்தின் 2வது கதவு இப்போது திறந்தது. அத்தியாயம் 3. காலத்தின் சுழற்சி, த லூப் ஆஃப் டைம். சூர்யாவின் இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடித்தது. சுவர்களில் இருந்து கசிந்த அந்த சிவப்பு நிற திரவம் வெறும் இரத்தம் அல்ல. அது பழங்காலத்து செப்புத் தகடுகள் உருகுவது போன்ற ஒரு விசித்திரமான வாசனையை வெளிப்படுத்தியது. யார் நீ? உனக்கு என்ன வேண்டும்? என்று கத்தினார் சூர்யா. அந்த நிழல் இப்போது அர்ஜுனின் உருவத்திலிருந்து மெதுவாக மாறத் தொடங்கியது. அது ஒரு சிதைந்த முகமுடைய போர் வீரனைப் போல உருவெடுத்தது. அந்த உருவம் சூர்யாவை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தபோது சூர்யா பின்வாங்கி ஒரு சுவரில் மோதினார். திடீரென அந்த சுவர் பின்னோக்கி நகர்ந்தது. சூர்யா ஒரு ரகசிய அறைக்குள் விழுந்தார். அந்த அறைக்குள் வெளிச்சம் மங்கலாக இருந்தது. அங்கே சுற்றிலும் நூற்றுக்கணக்கான கேமராக்கள், செல்போன்கள் மற்றும் பழங்காலத்து ஓலைச்சுவடிகள் சிதறி கிடந்தன. சூர்யா அதிர்ச்சியில் உறைந்தார். அந்த கேமராக்கள் அனைத்தும் வெவ்வேறு காலத்தைச் சேர்ந்தவை. 1990களின் பழைய பிலிம் கேமராக்கள் முதல் நேற்றைய அர்ஜுனின் நவீன கேமரா வரை அங்கே ஒரு குவியலாக கிடந்தன. அப்படியானால் அர்ஜுன் மட்டும் இல்லை, பல வருடங்களாக இங்கே பலர் வந்திருக்கிறார்கள் என்று முணுமுணுத்தார் சூர்யா. அப்போது அந்த இருட்டு மூலையிலிருந்து ஒரு முதியவர் வெளிப்பட்டார். அவர் உடல் முழுவதும் நரைத்த மயிர், கிழிந்த ஆடைகள். ஆனால் அவர் கண்கள் மட்டும் தீயைப் போல பிரகாசித்தன. இங்கே ஓடாதே தம்பி. ஓடினால் காலம் உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் என்றார் அந்த முதியவர். சூர்யா துப்பாக்கியை அவர் பக்கம் நீட்டினார். யார் நீ? அர்ஜுன் எங்கே? முதியவர் பரிதாபமாக சிரித்தார். அர்ஜுன். அந்த பையன் இப்போது இந்த சுவர்களில் ஒரு சித்திரமாக மாறிவிட்டான். இந்த கோட்டைக்கு ஒரு பசி இருக்கிறது.
அது மனிதர்களின் உடலை தின்னாது, அவர்களின் காலத்தை தின்னும். நீ உள்ளே நுழைந்த நொடியே உன்னுடைய 2026ஆம் ஆண்டு உன்னை விட்டுப் போய்விட்டது. இப்போது நாம் இருப்பது 1820இல். சூர்யா தன் கைக்கடிகாரத்தை பார்த்தார். முட்கள் தலைகீழாகச் சுற்றிக் கொண்டிருந்தன. இதை நிறுத்த வழி இல்லையா என்று கேட்டார் சூர்யா. இருக்கிறது. முதியவர் அந்த அறையின் நடுவில் இருந்த ஒரு பெரிய கல் மேடையை காட்டினார். இந்த கோட்டையின் தலைவன் மன்னர் வீரபாண்டியன். அவன் செய்த ஒரு துரோகத்தால் இந்த கோட்டை சபிக்கப்பட்டது. அந்த துரோகத்தின் சாட்சியாக ஒரு செப்புப் பட்டயம் இந்த கோட்டையின் மையப்பகுதியில் இருக்கிறது. அதை அழித்தால் மட்டுமே இந்தச் சுழற்சி உடையும். ஆனால் என்ன? அந்த பட்டயத்தை காப்பது நாம் பார்த்த அந்த நிழல். அது மன்னரின் தளபதி. அவனை கொல்ல ஆயுதங்கள் போதாது. அவன் இழந்த கௌரவத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும். சூர்யாவுக்கு புரியவில்லை. ஆனால் அந்த நிழல் இப்போது இரகசிய அறையின் கதவை தகர்க்க ஆரம்பித்தது. டக்! சத்தம் இப்போது இடியைப் போல கேட்டது. சூர்யா அந்த முதியவரை பார்த்தார். அந்த பட்டயம் எங்கே இருக்கிறது? முதியவர் ஒரு திசையை காட்டினார். பாதாளச் சிறைக்கு கீழே. ஆனால் எச்சரிக்கை, அங்கே நீ உன்னையே சந்திப்பாய். உனது பயமே உனக்கு எதிரியாக வரும். சூர்யா அந்த திசையை நோக்கி ஓடினார். பின்னால் அந்த நிழல் இரகசிய அறைக்குள் நுழைந்து முதியவரை தாக்குவதைக் கண்டார். ஆனால் ஆச்சரியமாக அந்த முதியவர் காற்றில் கரைந்து மறைந்தார். யாரையும் நம்பாதே சூர்யா. காற்றில் அந்த முதியவரின் கடைசி எச்சரிக்கை ஒலித்தது. சூர்யா பாதாள படிக்கட்டுகளில் இறங்கினார். அங்கே ஒரு பெரிய கண்ணாடி போன்ற சுவர் இருந்தது. சூர்யா அதன் முன்னால் நின்றபோது கண்ணாடியில் தெரிந்த பிம்பம் சூர்யா அல்ல, அது அர்ஜுன். கண்ணாடியில் இருந்த அர்ஜுன் பேசினான். சார், என்னை காப்பாத்த மாட்டீங்களா? நீங்க போலீஸ் தானே? சூர்யா குழப்பத்தில் நின்றபோது கண்ணாடியிலிருந்த அர்ஜுனின் கைகள் வெளியே நீண்டு சூர்யாவின் கழுத்தை பிடித்தன. அத்தியாயம் 4. பிம்பங்களின் போர், வார் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ். சூர்யாவின் கழுத்தைச் சுற்றியிருந்த அர்ஜுனின் கைகள் பனிக்கட்டியைப் போல குளிர்ந்திருந்தன. மூச்சு விட முடியாமல் சூர்யா திணறினார். கண்ணாடியில் தெரிந்த அர்ஜுனின் முகம் இப்போது மெதுவாக சிதைந்து ஒரு மண்டையோட்டை போல மாற ஆரம்பித்தது. நீங்க மட்டும் எப்படி தப்பிக்கலாம் என்று அந்த பிம்பம் அலறியது. சூர்யா தன் இடுப்பிலிருந்த லத்தியை எடுத்து கண்ணாடியை ஓங்கியடித்தார். சொடக்! கண்ணாடி உடையவில்லை. மாறாக ரப்பர் போல வளைந்து சூர்யாவின் அடியை தாங்கிக் கொண்டது. சூர்யாவுக்கு புரிந்தது, இது இயற்பியல் விதிகள், பிசிக்ஸ் வேலை செய்யும் இடமல்ல. அவர் கண்களை மூடிக்கொண்டார். இது நிஜமல்ல. இது என் பயத்தின் வெளிப்பாடு மட்டுமே, நட்சத்திரக்குறி என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார். அவர் பயத்தை உதறிவிட்டு அர்ஜுனின் கைகளை தன் கைகளால் பிடித்து பலமாக இழுத்தார். அடுத்த நொடி அந்த மாய கைகள் புகையாக கரைந்தன. கண்ணாடியும் சாதாரணச் சுவராக மாறியது. சூர்யா மூச்சிறைக்க தரையில் அமர்ந்தார். அவர் முன்னால் இப்போது ஒரு நீண்ட சுரங்கம் தெரிந்தது. அதன் முடிவில் ஒரு மெல்லிய நீல நிற ஒளி தெரிந்தது. அந்த ஒளியை நோக்கி அவர் நடந்தார். சுரங்கத்தின் முடிவில் அவர் கண்ட காட்சி அவரை அதிர வைத்தது. அது ஒரு பிரம்மாண்டமான தர்பார் மண்டபம். ஆனால் அது தலைகீழாக இருந்தது. சிம்மாசனம் கூரையில் இருந்தது. விளக்குகள் தரையிலிருந்து மேல் நோக்கி எரிந்து கொண்டிருந்தன. அங்கே நடுவில் ஒரு செப்புப் பட்டயம் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தது. அந்த பட்டயத்தைச் சுற்றி ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் சுற்றிக் கொண்டிருந்தன. அதில் ஒரு ஆத்மா அர்ஜுன் ஒரு மயக்க நிலையில் காற்றில் மிதந்து கொண்டிருந்தான். சூர்யா அவனை நெருங்க முயன்றபோது அந்த தளபதி நிழல் மீண்டும் தோன்றியது. இப்போது அந்த நிழல் முழுமையான உருவம் பெற்றிருந்தது. அவன் கையில் ஒரு பழங்காலத்து வாள் இருந்தது. தளபதி மகாவீரன் என்று சூர்யாவின் ஆழ்மனதிலிருந்து ஒரு பெயர் ஒலித்தது. இந்த கோட்டையின் இரகசியத்தை நீ அறிந்து கொண்டாய் வீரனே. ஆனால் இந்த பட்டயத்தை தொட்டால் நீயும் இந்த காலச் சுழற்சியில் ஒரு அங்கமாகிவிடுவாய் என்று அந்த தளபதி கர்ஜித்தான். சூர்யா சிரித்தார். காலம் என்பது ஒரு கடிகாரம் மாதிரிதான். அது பழுதானால் சரிசெய்ய முடியும். உன் மன்னன் செய்த துரோகம் என்னவென்று எனக்கு தெரியும். தளபதியின் உருவம் ஒரு கணம் நடுங்கியது. உனக்கு எப்படி தெரியும்? சூர்யா அந்த பட்டயத்தை உற்று பார்த்தார். அதில் செதுக்கப்பட்டிருந்த வரிகள் இப்போது அவருக்கு புரிந்தன. அது ஒரு சாபமல்ல, அது ஒரு நினைவூட்டல். மன்னன் வீரபாண்டியன் தன் மக்களுக்கு துரோகம் செய்து எதிரி நாட்டுடன் கைகோர்த்து இந்த கோட்டையை தாரை வார்த்து கொடுத்தான். அதை தடுத்த தளபதி மகாவீரனை இதே மண்டபத்தில் வைத்து சங்கிலியால் பிணைத்துக் கொன்றான். இறக்கும்போது மகாவீரன் இட்ட சாபம்தான் இந்த கோட்டை. தளபதி, உன் மன்னன் செத்து பல 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் நீ இன்னும் அவன் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாய். நீ கோட்டையை காக்கவில்லை, உன் எதிரியின் இரகசியத்தை காத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சூர்யா கத்தினார். தளபதி தன் கையில் இருந்த வாளை கீழே போட்டான். அவன் கண்களிலிருந்து இருளுக்கு பதிலாக கண்ணீர் வழிந்தது. அப்படியானால் நான் விடுதலை அடைய வேண்டாமா? இந்த பட்டயத்தை உடைத்துவிடு.
காலத்தின் சங்கிலி அறுந்துவிடும் என்றார் சூர்யா. சூர்யா பட்டயத்தை நோக்கி தன் கையை நீட்டினார். ஆனால் திடீரென ஒரு குரல் கேட்டது. வேண்டாம் சார், அதை தொடாதீங்க. சூர்யா திரும்பி பார்த்தார். அங்கே அர்ஜுன் நின்றிருந்தான். அவன் கையில் ஒரு பழைய கேமரா இருந்தது. அவன் முகம் பயத்தில் வெளுத்திருந்தது. அந்த பட்டயத்தை உடைச்சா கோட்டை மட்டும் இல்ல, நாமளும் அழிஞ்சிடுவோம். இது ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. இதை தொட்டா நாம இருந்த காலத்துக்கே போக முடியாது. சூர்யா குழம்பினார். அர்ஜுன் சொல்வது உண்மையா அல்லது இதுவும் ஒரு மாயையா? அத்தியாயம் 5. உண்மையின் முகமூடி. த மாஸ்க் ஆஃப் ட்ரூத். சூர்யா ஒரு கணம் தயங்கினார். ஒரு பக்கம் விடுதலையை எதிர்நோக்கி நிற்கும் மரணமில்லா தளபதி, மறுபக்கம் தன்னை எச்சரிக்கும் அர்ஜுன். அர்ஜுன், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இந்த சாபத்தை இப்படியே விட்டா இன்னும் எத்தனை பேரை இந்த கோட்டை பலி வாங்கும் என்று கேட்டார் சூர்யா. அர்ஜுன் மெதுவாக சூர்யாவை நோக்கி நடந்தான். அவன் கையில் இருந்த கேமரா திடீரென ஒரு விசித்திரமான ஒளியை உமிழ ஆரம்பித்தது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கோட்டையில பலி கொடுக்கப்படுறவங்க சாகிறதில்ல. அவங்க இந்த கோட்டையோட நினைவுகளா மாறிடுறாங்க. நீங்க அந்த பட்டயத்தை உடைச்சா அந்த நினைவுகள் எல்லாம் அழிஞ்சிடும். அதாவது நானும் அழிஞ்சிடுவேன். அர்ஜுனின் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. ஆனால் சூர்யாவின் போலீஸ் மூளை ஏதோ ஒன்றை சரியாக கணித்தது. அவர் அர்ஜுனின் கண்களை உற்று பார்த்தார். அர்ஜுன், நீ ஏன் உன் கேமராவை இடது கையில பிடிச்சிருக்க? அத்தியாயம் 1. நீ வலது கை பழக்கம் உள்ளவன்தானே? சூர்யாவின் இந்த கேள்வி அந்த மண்டபத்தில் பேரதிர்ச்சியை உண்டாக்கியது. அர்ஜுனாக நின்ற உருவத்தின் முகம் மெதுவாகச் சிதைந்தது. அவனது தோல் கருகிய காகிதத்தைப் போல உதிர்ந்தது. அர்ஜுனுக்கு பின்னால் மறைந்திருந்தது அந்த முதியவர். ரகசிய அறையில் சூர்யாவை எச்சரித்த அதே முதியவர். புத்திசாலி அதிகாரி என்று விகாரமாகச் சிரித்தார் அந்த முதியவர். அர்ஜுன் ஏற்கனவே அந்த பட்டயத்துக்குள்ள ஒரு ஆன்மாவா சிறைப்பட்டிருக்கான். அவனை வெளியே எடுக்கணும்னா ஒரு உயிருள்ள மனிதன் அந்த பட்டயத்தை தொடணும். நீ அதை தொட்ட அடுத்த நொடி அர்ஜுன் வெளியே வருவான். ஆனா நீ உள்ளே போயிடுவ. அதுதான் இந்த கோட்டையோட பரிமாற்ற விதி, எக்ஸ்சேஞ்ச் ரூல். சூர்யா அதிர்ச்சியில் பின்வாங்கினார். அந்த முதியவர்தான் இந்த கோட்டையின் உண்மையான சூத்திரதாரி. அவர் ஒரு காலப்பயணி, பல நூற்றாண்டுகளாக தனக்கு பதில் ஒருவரை சிறை வைக்க காத்துக் கொண்டிருப்பவர். தளபதி மகாவீரன் இப்போது தன் வாளை ஓங்கினான். துரோகி, என் மன்னனை விட பெரிய துரோகி நீதான். தளபதி அந்த முதியவரை தாக்க பாய்ந்தான். ஆனால் முதியவர் தன் கையை அசைக்க தளபதியின் உருவம் காற்றில் சிதறியது. சூர்யா, உனக்கு வேற வழி இல்லை. ஒன்னு, நீ இங்கே அர்ஜுனுக்காக உன் உயிரை கொடுத்துட்டு சிலையா மாறணும். இல்லையா அர்ஜுனை அங்கேயே விட்டுட்டு நீ மட்டும் தப்பிச்சு போகணும். ஆனா தப்பிக்கணும்னாலும் நீ ஒரு கொலையாவது செய்யணும் என்றார் முதியவர் சாத்தானைப் போல சிரித்துக்கொண்டு. சூர்யா தன் துப்பாக்கியை பார்த்தார். அதில் ஒரே ஒரு தோட்டாதான் இருந்தது. மண்டபத்தின் தலைகீழ் கூரையிலிருந்து அர்ஜுனின் குரல் கேட்டது. சார், என்ன விட்டுட்டு போயிடுங்க. இவன் சொல்றதை கேட்காதீங்க. சூர்யா ஒரு நிமிடம் யோசித்தார். பிறகு ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். அவர் துப்பாக்கியை முதியவரை நோக்கி நீட்டவில்லை. மாறாக அங்கிருந்த ஒரு பெரிய தூணின் அடிப்பகுதியில் இருந்த ஒரு பழங்காலத்து சக்கரத்தில் சுட்டார். டும்! அந்த தோட்டா சரியாக சக்கரத்தில் பட்டுத் தெரித்தது. கோட்டையின் தரை அதிர ஆரம்பித்தது. நீ என்ன செஞ்ச என்று முதியவர் அலறினார். இது பிசிக்ஸ் வேலை செய்யற இடமில்லன்னு சொன்னேன்ல. ஆனா இது ஒரு கட்டுமானம், ஆர்கிடெக்சர். இந்த கோட்டையோட அஸ்திவாரத்துல ஒரு சின்ன அதிர்வு கொடுத்தா போதும். காலம் கலையுதோ இல்லையோ இந்த கட்டிடம் இடிஞ்சிடும் என்றார் சூர்யா. கோட்டை இடியத் தொடங்கியது. செப்பு பட்டயம் கீழே விழுந்து நொறுங்கியது. அந்த நீல நிற ஒளி வெடித்து சிதறியது. முடிவுரை. விடியலின் நிழல். மறுநாள் காலை. வீரபாண்டியன்பட்டி கிராம மக்கள் கோட்டை இருக்கும் திசையை பார்த்து மிரண்டு நின்றனர். மலைச்சரிவிலிருந்த அந்த பிரம்மாண்டமான கோட்டை முற்றிலும் இடிந்து தரைமட்டமாகி கிடந்தது. இடிபாடுகளுக்கு நடுவிலிருந்து தூசியை தட்டியபடி ஒரு உருவம் வெளியே வந்தது. அது சூர்யா. அவர் கையில் மயக்க நிலையில் அர்ஜுன் இருந்தான். கிராம மக்கள் ஓடி வந்து அவர்களுக்கு உதவினர். அர்ஜுன் மெதுவாக கண்களை திறந்தான். நாம வெளியே வந்துட்டோமா? சூர்யா சிரித்தபடி வானத்தை பார்த்தார். சூரியன் பிரகாசமாக உதித்திருந்தது. ஆமா அர்ஜுன், இனி இந்த கோட்டை யாரையும் பிடிக்காது. அவர்கள் கிராமத்தை விட்டு வெளியேறும்போது சூர்யா தற்செயலாக தன் சட்டைப்பையை தொட்டு பார்த்தார். அதில் ஏதோ கனமாக இருந்தது. அவர் எடுத்து பார்த்தபோது அது அந்த செப்பு பட்டயத்தின் ஒரு உடைந்த துண்டு. அதில் இப்போது புதிய வரிகள் தோன்றியிருந்தன. காலம் யாரையும் விடுவிப்பதில்லை, அது தற்காலிகமாக பின்வாங்குகிறது. சூர்யா அதை பார்த்து ஒரு புன்னகையுடன் தூக்கி எறிந்தார். ஆனால் தூரத்தில் இருந்த ஒரு மரத்தடியில் அந்த வெள்ளை உடைநிழல் மீண்டும் ஒருமுறை தோன்றி மறைந்தது. முற்று